வணக்கம் நண்பர்களே, நிறைய நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு இந்த வீடியோவில் என்னால் பேச முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்போ இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஜூன் 22. ஸோ அதனால் ஒரு போஸ்டரை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம மொபைல்லே அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போய்ட்டு இந்த மாதிரி க்ரே கலராக இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டூல்ஸ் போய்ட்டு க்ராப்புக்கு போனோன்னா இங்கே நிறைய சைஸஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அந்த சைஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சைஸ் இருக்கும். ஸோ போஸ்ட் அப்படின்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஆட் ஃபோட்டோக்கு போனோன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இமேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க்கு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேப்ஸ் போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு கலரில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன். யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் முதல்வர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மக்களின் முதல்வர் அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜூன் 22, 2026 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போய்ட்டு ஓவர்லே கூட கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த மாதிரி நார்மலே கூட கொடுத்துக்கிட்டு அதோட ஒப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சிட்றேன். இன்னுமே கொஞ்சம் சின்னஸாக இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேக்ரவுண்டை வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பிஜி அப்படின்றத கொடுத்தா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து லைட்டாக அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் லைட்டாக நான் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றி இப்படி வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ மக்களின் தலைவர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்களோட நேம் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் வச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் இதே மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் நேமை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேமை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இதோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மாற்றிடுறேன். கிஷோர் அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருந்தீங்கன்னா உங்கள் போஸ்டிங்கெல்லாம் போடணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே உங்களால் டைப் பண்ணிக்க முடியும். அதோட டெக்ஸ்ட்டை, அதாவது உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஷேப்ஸ் போயிட்டு இப்படி வச்சுட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் கொடுக்குறேன். இப்போது அதை லைட்டாக சுருக்கி இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி உங்கள் பேர் இந்த மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொருத்தர் இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிவிகே அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம்.
ஸோ அடுத்து இங்கே ஸ்டிக்கர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது பிளெண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக வச்சுட்டு ஸோ எரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துட்டு இப்போ எனக்கு தேவையான இடத்துல மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த இமேஜை பார்த்தா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் மேலே பார்த்தோன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.